எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக்கிய நிறைவான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் என்பதை கடைசியாக கவனித்திருந்தோம். 2ஆம் அதிகாரம் இந்த மாலையில் நாம் சிந்திப்போமா? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். எபேசியர் நிருபம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்றார். விசேஷமாய் புறஜாதிகளுக்கு இந்த வார்த்தை மிகவும் பொருந்தமான வார்த்தையாக இருக்கு. காரணம் என்னவென்றால், ஒரு பக்கம் தேவனை தேடிக்கொண்டிருந்தவர்கள், அதனால் உங்களை என்று அவர் சொல்கிறார். பிற அநேக இடங்களில் நம்மை என்று அவர் சொல்கிற பவுல் திட்டமாக இங்கே சொல்ல வர விரும்புகிறார். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நானோ ஜீவன் உண்டாகும், ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் இயேசு திட்டமாக யூதரோடு கூட பேசினார். அந்த வார்த்தை எல்லாரும் பாவம் செய்து மரித்தவளாக இருந்தார்கள். இதுதான் உண்மை. யூதனும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. பிரஜாதிகள் மாத்திரம்தான் அக்கிரமங்களால பாவங்களால மரித்தவளாக இருந்தால் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் மறந்துவிட வேண்டாம், ஒரு காலத்தில் அதுதான் நம் நிலை என்கிறார். We have been dead. உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ மரித்தவனாயிருக்கிறாய். இதுதான் தேவன் சபையோடு சொன்ன வார்த்தை. அந்த மரித்த நிலையிலிருந்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். மரித்தவளாய் இருப்பது அனுபவம் யாதெனில் தேவனோடு இல்லாத உறவு தான் அது. மரிப்பது என்பது அர்த்தம் யாதென்றால் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற தன்மை. அன்று ஆதாம் ஏவாளத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். சாகலையா? ஏவாள்கிட்ட அதான் சொல்கிறான் சொத்துரு, பார் ஏமாந்து கிடக்கிற ஒரு நாள் புசிச்சு செத்துட்டியா, இவ்வளோ காலம் அதை புசிக்காமல் விட்ட பார்த்தியா என்று அவனிடத்தில் சொன்னால், அவளும் ஓடி போய் தன் கனவுக்கு சொல்கிறா, இவ்வளோ காலம் ஏமாந்துட்டோம், சாப்பிடுப்பார், சாக மாட்டோம் பார்த்தியா, சாகலை. தேவன் வந்த பிறகு தான் தெரியுது சாவு என்றால் அவர் விட்டு பிரிந்து போகிறது தானையா. சாவா என்ற அர்த்தம் என்னவென்றால், ஆவி மனிதனை விட்டு பிரிகிறது. சாவு ஆவி மனிதன் விட்டு பிரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். என்ன பிரிச்சு போயிட்டா இருக்குது, அவ்வளோதான் என்பால் அதுதான் பிரிவு. அந்த பிரிவு தான் மரணம் என்று உலகம் சொல்கிறது. அப்போ தேவனை விட்டு பிரிந்து போவா என்பதால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. என்னை விட்டு நீ பிரிந்து விடுவாய், நிச்சயம் அதுதான். எப்படியாவது சப்பை கட்டி எதனா பண்ணி கூடவே வச்சுக்குவார் நீ நினைக்காதப்பா, இதுதான் உண்மை என்று திட்டமாக சொன்னார். அன்பின் தேவன்தான், இரக்கத்தின் பிதாதான். ஆனாலும் அவனை வெளியே அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். காரணம் அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அதை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அவருடைய அன்பு வேண்டாம் என்றாலும் நீதியும் பரிசுத்தமும் அதற்கு இசைந்து போக முடியாது என்பது நிச்சயமாகும். அதனால் அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். அதுதான் சொல்கிறார், தேவனை விட்டு பிரிந்த வாழ்க்கை என்பது மரணத்தின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. உயிர்ப்பித்தவளாய், உயிர் பெற்றவளாய், உயிருள்ளவளாய், தேவனுக்கேற்ற கிரியை செய்வளாய் இருப்போம். அவள் காதிருந்தும் காணாது, கண்டிருந்தும் காலாது, காலிருந்தும் நடவாது, அவளை பண்ணுகிறவர்களும் அவளை நம்புவர்களும். என்னயா அவங்க பண்ணுற சிலை பண்ணுறோம், நல்லா நடக்கிறானே, நல்லா பார்க்குறானே, அப்புறம் என்ன ஆண்டவர் சொன்னார்? அவனை நம்புகிறவன் நல்லா தான் நடக்கிறான், அப்புறம் நம்புகிறவன் அப்படி தான் இருப்பானார்னா என்ன அர்த்தம் சொன்னார்? என் முன்னே அவனுடைய கிரியை ஒன்றும் இல்லை என்பதை தான் அர்த்தமாகும். அவன் வேணால் நடக்கிறதா தோணலாம், அவன் வேணால் பார்க்கறதா தோணலாம், அவன் வேணால் பேசுகிறதா கூட தோணலாம். ஆனால் எனக்கு ஒரு மகிமையும் இல்லை. காலையில் கூட பார்த்தோம், என் கிரியைகள் அவருக்கு மகிமை வரணும். தேவனு தெரியாதவன், தேவனுக்கான காரியங்களை செய்யாதவன், தேவனுக்கு அதனால் மகிமை இல்லை என்பது நிச்சயமாகும். அவருடைய பார்வைக்கு அவன் செத்தவனாக தான் இருக்கிறான். அந்த நிலையில் தான் இருந்தோம். இப்பொழுது அது அல்ல நம்முடைய வாழ்வு. நம் கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பித்தவருக்காக உயிர் வாழ்கிறோம், உயிர்ப்பித்தவருக்காக உயிரோடு நிற்கிறோம், உயிர்ப்பித்தவருக்காக உயிர் மீட்சியோடு காரியம் செய்வோம். தொடரலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான். ஆகாயத்துக்கெல்லாம் அதிகாரி அவன் தான். சொன்னால் ஆண்டுகிட்டே எல்லா அதிகாரின்ட்டு இருக்கே, காலைல விழுந்துரு நல்லா எடுத்துன்னு போன்றான். இன்னமும் இலவசமாக கொடுக்குறவன் மாதிரி யாருடைய சொத்து யார்கிட்ட எடுத்து கொடுக்குற?
என் ஜனம் உங்ககிட்ட அடிமையாக இருக்குது, உண்மைதான். நான் சிலுவைக்கு போய் வாங்கிக்கிறேன், உன் காலில் விழுந்து என் ஜனத்தை நான் மீட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றார் என் ரட்சகர். ஒரு காலத்தில் நம்முடைய நடக்கை அவன் சொல்கிறபடி நடந்தது. ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு ஏற்றபடியே நடந்து கொண்டீர்கள். அவன் சொல்கிறதான் வேத வாக்குன்னு நினச்சிங்க இருந்த காலங்கள் அது. முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக்கு கீழ்ப்படியாமின் பிள்ளையிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்கிறான். கீழ்ப்படிஞ்சவன்கிட்ட கிரியை செய்ய முடியல. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவங்கிட்ட அவன் வாலாட்ட முடியல. வரா தந்திரமாக பார்க்குறா, வெளியே வந்துருன்றா. காரணம் என்னென்றால் கீழ்ப்படிந்தவர்களை கர்த்தர் காட்டுறா. கீழ்ப்படியாதவர்கள் வெளியே வருகிறான். கீழ்ப்படியாதவர்களை வெளியே நிற்க விரும்புகிறான். அந்த மூத்தவன் போல வெளியே நிற்க விரும்ப செய்கிறான். அவர் என்ன பண்ணாரு? எனக்கு என்னத்தை கொடுத்தார்? ஒரு ஆடு கொடுத்துருப்பாரா இது வரைக்கும்? அழிச்சிட்டு வந்தான். அவனுக்கு போய் ஆடு அடிச்சுன்னு மாடு அடிச்சுன்னு விருந்து அடிச்சுன்னு லைட்டை போட்டுன்னு என்னையா என்ன சொல்லுவீங்க கும்மாலம் என்பது கோபமாக இருக்குது. ஒருவேளை ஒரு பக்கம் நியாயம் போல தோன்றும். தேவ பிள்ளைகளை மறந்து போகவே வேண்டாம். இப்பொழுதும் கீழ்ப்படியாளத்தில் அவன் கிரியை செய்து கொண்டு தான் இருப்பான். கீழ்ப்படி பாப்பா, அப்பா நான் சொல்கிறேன் உனக்கு தாண்டா எல்லாம். அவனுக்கிட்ட நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம். வந்தான் என்ன ஒரு நாள் கொண்டாட்டத்துக்கு என்னடா அவனை சொத்தாக போயிட போகுது. அப்படி அவனுக்கு நான் சொத்தை நான் ஏற்றுறேன். ஒரு நாள் கொண்டாடலாம்டா, அவன் வந்துட்டான்ல. அது ஒரு கொண்டாட்டத்தை நீ மகிழ்ச்சியாக கொண்டாடண்டா. என்னடா சொத்து இப்போ நம்மக்கிட்ட சொத்தாக போயிடுச்சு என்கிறார் அப்பா. ஆண்டோடைய பிள்ளைகளை கீழ்ப்படியாமின் பிள்ளையிடத்தில் கிரியை செய்வான், இன்றும் செய்வான். தேவனுக்கு கீழ்ப்படியுள்ளாக இருப்போம். அவனுடைய கிரியைகள் நமக்கு தெரியணுங்கிறார் ஆண்டவர். அவன் எப்படி வரான், எப்படி செயல்படுறான்? அவனுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்கு தான் தேவகுமார் வெளிப்பட்டார், உண்மை. ஆனால் அவனுடைய கிரியை நடப்பித்து கொண்டே தான் இருக்கிறார். யார்கிட்ட என்றால் கீழ்ப்படியாதவர்களிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்கிறான். நம்மக்கிட்டே அவனுடைய கிரியை செய்யணும்னு தான் அவனுடைய ஆவல். எப்படியாவது நம்ம கீழ்ப்படியாமக்குள் தள்ளணும் என்பது அவருடைய கங்கரத்தின் கிரியைகள். தொடருவோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளா இருக்கிறோம். நமது மாம்சம் இப்போ சொல்கிறார். உங்களை நேரம் இப்போ தயிராக வந்துட்டாரு. தெரியும் எல்லாருமான விஷயந்தான் பார்த்து. நமது மாம்சம் மனசு விரும்பினது தான் செய்தோம். தேவன் கேட்குறா அது விடுப்பத எனக்கு இதுதான் பிடிக்கும். ஆனால் இது அப்போது எனக்கு தேவனுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும். தேவ பிள்ளைகளை தேவ குடும்பங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிரியத்தை நான் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டோம். அவர் பிரியம் எனக்கு முக்கியம், பிராமுக்கியம். அவர் விரும்புகிறால் இதை செய்வேன். அவர் விரும்பலைன்னா அது எதுவாக இருக்கட்டும் அதை தூக்கி போடுவேன். எனக்கு புரிய வச்சாருன்னா இது வேண்டான்றாருன்னா அதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன் என்பதில் அதை ஒதுக்கி வச்சுட்டு தூரம் நிற்பது தான் என்னுடைய காரியமாகும். அதுதான் உண்மை. முற்காலத்தில் நாமும் நமது மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து அது அல்ல கிறிஸ்தவம் என்கிறார். தி ஃப்ளஷ் டிசையர் டு டேக் ஸ்லீப். இல்லைப்பா, மாலை ஆராதனை இருக்குது, அவர் ஆராதிக்கணும். டயர்டாக இருக்குது, கண்ணை மூணு நல்லா தூக்கம் வந்து 5:10 வந்து 5:15 கழிச்சு திரும்பி ரெடியாக என்னையா கொஞ்சம் தூங்க சொல்லு. மாம்சம் கேட்குது, மாம்சம் கேட்குது. மனசு சொல்லுது கொஞ்சம் 5 நிமிஷம் லேட்டாக கூட போயிடலாம். இல்லை, மாம்சம் மனசும் விரும்பினங்களை செய்ய செய்ய முற்பட்டோமானால் அநேக வேளை தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போகும். அதனால் ஆண்டோடைய பிள்ளைகளை இந்த மாம்சம் விரும்பினவர்களை செய்கிற ஜனமாய் நாம் இருந்து விட வேண்டாம். ஒரு பக்கம் இது சாதாரண ஒரு விஷயம் நாம் பேசிக் கொண்டிருப்பது அநேக காரியங்கள். நம்முடைய மாம்சம் மனசும் விரும்பினவர்களுக்கு நாம் இரையாகிறோம். இல்லை, அவருடைய மாம்சம் மனசும் விரும்பினவைகள் ஆண்டோட சித்தம் இல்லை என்றால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். No, I won't give because it's not the will of my God. நீ விரும்புகிற என்பதனால் நான் செய்ய முடியாதையா, இது என் சித்தம், தேவ சித்தம் இல்லை, அதுக்கு நான் விட்டு கொடுக்க முடியாது என்று உங்கள் மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பட்டினம் போல் இருக்கிறான் என்றார். ஸோ we should have to understand how to control our mind.
அண்ட் ஆர் அஸ் வெல் அஸ் மனசு, மாம்சம் மனசும் விரும்பினவைகள் அல்ல. சில வேளையில் நம்முடைய மாம்சம் மனசை விரும்ப செய்கிறான். மாம்சம் சொல்லுது. எவ்வளோ பேர் இருக்கிறான். தாவீது கேட்குறான். இப்போ நம்ம படைத்தலைவர்கள் கிட்ட சொல்கிறான், டேய் போய் கணக்கெடுத்துன்னு வந்துடுறா, எவ்வளோ பேர் இருக்கிறான், அவன் எவ்வளோ பேர் அனுப்பிச்சா அவனை ஜெயிக்கலாம். ஐயா, இது வரைக்கும் நம்ம கணக்கு பார்த்தா ஜெயித்தோம். லட்சமாக ஜனம் வந்தாலும் நம்ம கையில் இருக்கிற 1000 பேரை வச்சு ஜெயிச்சிருக்கிறோம். ஐயா, கணக்கு என்னத்துக்கு தேவையில்லாத கணக்கு? ஆண்டவர்கிட்ட நம்ம படையை பல வச்சா நம்ம ஜெயித்தோம். செய்தவர் தானே ஐயா. அதை போய் நீங்கள் ஏன் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லைவா, நான் சொல்கிறேன், நீ செய்யடா படா சொல்கிறால. விளைவு சந்திச்சான். விளைவு அதான் சொல்கிறேன். மனசு சில வேலை தூண்டி விட்ருவான் சத்துரு. என்ன தப்பு தெரிஞ்சிங்கன்னா என்ன தப்பு? அது ஏன் நீ தெரிஞ்சுக்கணும்னு நீ விரும்புகிறேன்றாரு. வேண்டாம். மனசு கேட்கும், அநேக காரியங்களை கேட்கும். அவைகளை நாம் விட்டு தள்ளுவோம். மாம்சம் மனசும் விரும்பினர்களை செய்கிற குடும்பங்கள் அல்லனா தேவ சித்தம். அதனால் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், 2 கொரிந்தியர் 10:4-5 வாக்கியத்தில் வாசிப்போமா? 2 கொரிந்தியர், எங்களுடைய போர் ஆயுதம் மாம்சத்துக்கு ஏற்றுவதாயிராமல். அப்போ உங்கள் போர் ஆயுதம் என்னங்க வச்சுங்க? சுத்தியா, ஈட்டியா, AK-47 பீரங்கியா? என்ன அவர் சொல்லுவார், இல்லைப்பா, ஆனால் எல்லா அரணையும் உடைக்கிற அளவுக்கு எங்களுடைய ஆயுதம் இது. வாசிங்கள், என்ன ஆயுதம் அது? தர்க்கம், எல்லாம் வேற்றுமையை நீங்கள் அன்னைக்கு சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம். We put into captivity because we have such a powerful weapon. It makes everything down under in our hand. அதுதான் அப்படிப்பட்ட ஆயுதத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்கா. அதை பயன்படுத்துங்கள் என்கிறார். தேவ பிள்ளைகளை, நம்முடைய மனசு மாம்சம் விரும்பினவர்களை செய்கிற அனுபவம் நம்முடையதாக இருக்க வேண்டாம். தேவன் விரும்பும், தேவன் சித்தம், தேவ காரியம், தேவன் விஷயம், இது நம்முடைய நாட்டம் தான் இருக்கிறது. அதுக்காக ஓடுவோம், தொடருவோம். அது பற்றி சொன்னால், அதனால் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்த ஒரு காலத்தில் கோபாக்கினி தான் அதனால் வந்தது. நன்மை ஒன்றும் வரல. என்ன நடந்துச்சு? இதனால் என்ன லாபம் கட்டிச்சது? அவனே வேண்டாம், ஐயோ பண்ணது தப்பு என்று கோபாக்கினி தான் கிடைச்சது. அவனால் திரும்பி போர் வீரர்கள் மடிந்தார்கள். ஏன்? ஜனத்தொகை குறையிற அளவுக்கு தான் ஆயிடுச்சு. இப்போ இல்லை, அப்படி தானே? அதான் நடந்தது. தேவ பிள்ளைகளை தொடருவோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கவனிகள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம். நாம் நீதியாக இருந்ததுனால இல்லை. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கைண்ட்னஸ், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மெர்சிஃபுல் ஆர்ட், ஐஸ்வரத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்ததினால் பாவம் செய்த இடத்தில் கிருபை பெருகினார். பாவம் பெருகின இடத்தில் எதை பெருகிட்டாரா? கிருபை பெருகிட்டார். அதனால் பாவம் சின்னதாகிடுச்சு. ஒரு கோடை அழிக்காமல் இந்த கோட்டை சின்னதாக்கணும். அந்த கோட்டை அழிக்காமல் சின்னதாக்கணும்னா இன்னொரு கோட்டை பெருசாக போட்டிங்கன்னா அந்த கோடை சின்னதாகிடும் தானாக. அதுதான் மக்கள் கேட்பாங்க, நீ அழிக்காமல் என்ன ஆக்கு, சின்னதாக்குன்னா எப்படி ஆக்குறது ஒன்றே ஒன்று தான். அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழேயோ ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா அந்த கோடை தானே அழியாமே சின்னதாகிடும். அதுதான் செய்தார் ஆண்டவர். பாவம் சிறிதானது காரணம் அவருடைய கிருபையை பெரிதாக்கி விட்டார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரானார். அதனால் மன்னிக்க சித்தமுள்ளவரானார். மன்னிக்க தயப்படுத்தவர். அன்பு கூர்ந்து மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ரைச்சஸ்னஸ், நம்முடைய நீதினால் அல்ல, நாம் செய்த நற்கிரியினாலும் அல்ல. தீர்த்தின் புத்தகம் 3-5 வாக்கியம். என் அன்புக்குரியவர்களே, நாம் செய்த நீதின் கிரியின் நிமித்தம் அல்ல, அவர் நம்மை ரட்சியாமல் இட்ஸ் ட்ரூ. Because not of our righteousness.
நாம் செய்த நீதியின் கிரியின்படியினால் அல்ல, அவர் இரக்கத்தினால் நம்ம ரட்சித்தார். இரக்கம் பெரிய, எனக்கு நீர் பாராட்டின இரக்கம் பெரியது ஆண்டவர். இரு பக்தன் அடிக்கடி சொல்லுவார். இதை புரிந்து கொள்வோம். நாம் உயிர்பெற்றவர்களாக இருக்கிறோமானால், உயிர்ப்பித்த தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் இரக்கத்தை மறந்துடாதீர்கள். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கத்திற்கு முடிவு இல்லை. அவர் இரக்கம் பெரியது. இங்கே நடக்கிற மாதிரிலாம் இல்லை. காயினுக்கு இறங்கி பேசியிருக்கிறார். என்ன பேசுகிறார்? அங்கே எவனும் இல்லைடா போடான்னு சொல்ல. அவர் இவங்க கேட்கலாம், எனக்கு ஒரு அடையாளம் தாங்கய்யா, என்னை பார்த்தா எவனோ கொண்டு போட்டுருவான், எவன்டா இருக்கிறவனோ கொண்டு போகிறதுக்குன்னு அவனுக்கு புரியாதவனுக்கு புரிய வைக்கிறதுக்கெல்லாம் அவனுக்கு நேரம் இருக்கல. அவன் கேட்டான்னு அடையாளம் போட்டு விட்டு அனுப்பிச்சி விட்டார். அடையாளம் போட்டு அனுப்பிச்சார். காரணம் என்னவென்றால் அந்த கொலைக்காரன் மேலே இறக்க வைப்பாரனால் அவருக்காக நீங்கள் வாழ விருப்பம் கொள்வீர்களால் இறங்குவார். கோபக்காரனாக மோசே, கொலைக்காரனாக மோசே மேலே இறக்க வைத்து அவன் கையிலே ஊழித்து கொடுத்தாரானால் உங்கள் கையில் அவர் கொடுப்பது நிச்சயமாகும். ஆனால் அவருடைய இரக்கத்திற்கு முடியவில்லை. இவன் கையிலலாம் இப்படி செய்கிறார் இல்லையா? இரக்கத்தினால்தான் எந்த பணி என் கையில் இருக்குது. இனி காலையில் என் மகன்கிட்ட பேசிக்கொண்டு தான் மகன் வந்து பேசிக்கொண்டு இருந்தோம். அவர் என்ன சொன்னான்டா, இன்னைக்குள்ளே சித்தப்பா சொன்னார், நம்ம ஜெல்லி டாடி தான் ஊழியத்துக்கு வரணும், அவர் தான் எங்கள் அம்மா நியமிச்சாங்க. யார் சொன்னாருன்ட்டு அவர் பிரேமகுமார் சொன்னாரா, ஈவினிங் பார்க்கலாமே, ஈவினிங் நான் வரமாட்டேன், இன்னும் அவர்கிட்ட சொன்னேன் என்று பேசி கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளில் அவர்களுக்கு சொல்ல வந்த காரியம் யாதெனில், அவருடைய இரக்கம் என்னை இங்கே நிற்க வைத்திருக்கிறது. நாட் பிகாஸ் ஆஃப் மை எஜுகேஷன், நாட் பிகாஸ் ஆஃப் மை holiness, not because of my righteousness, not because of my good works. It's everything because of my God's merciful kindness has shown on my life. இது உணர்கிறேன் ஐயா என்கிறேன். தேவன் கொடுத்த கிருபை, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் என்னை உயிர்ப்பித்தார். அவர் உயிர்ப்பிக்கவில்லை என்றால் உலகத்தோடு உலகமாய் நின்று உலகத்தோடு உலகமாய் கரைந்து யார் என்று எல்லை உலகம் தெரியாத உலகத்தோடு நான் எங்கேயோ இருந்திருப்பேன். ஆனால் இந்த நாளிலும் தெய்வ பிள்ளைகளே, இதை நாம் நினைவில் வைப்போம். நாட் ஒன்லி ஃபார் ஃபிலிக்ஸ், ஃபார் எவ்ரி ஒன் காட் ஷோஸ் மெர்சி டுவர்ட்ஸ் அஸ். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். வாசிக்கலாம். அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்வார். இது நமக்கு இன்னைக்கு புரியலன்றார். புரியாதுப்பா, ஆனால் வருங்காலத்தில் தான் இது விளங்குன்றார். இப்போ விளங்காது. எதுக்குங்க இதை கொடுத்து அனுப்பிச்சாங்க? என்னத்தை வச்சு பண்ண போகிறோம்? இது எதுக்கு இந்த உலகை கொடுத்தாங்க? எதுக்கு இந்த அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்கன்னா? ஆனால் காரணமாக தான் அவங்க கொடுத்துருக்குறா என்பது கொஞ்சம் காலமும் அவருடைய வாழ்க்கையில் குடும்பங்கள் வளரும்போது தான் புரியுது. அம்மா இப்போ இது எவ்வளோ பயனாக இருக்குது பற்றியா, அன்றைக்கி இது வேஸ்ட்டுன்னு தச்சு நினச்சோம் என்று சில பொருட்களை தம்முடைய பிள்ளைகள் பிறப்பு நிமித்தம், பிள்ளைக்கு செய்ய வேண்டிய நிமித்தம் அதை தேடி கண்டுபிடிச்சி செய்கிற நிகழ்வெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த சந்தன கட்டை வச்சுக்கலாம் ஒரே சத்தியம், இது எதுக்கு கேட்குத்தாங்க தண்டத்துக்கு கட்டை கட்டது, எழுச்சி போடணும்னு சொல்லும்போது தான் தேடுறோம், கண்டுபிடிக்காது. அப்போது தேவன் இப்போது நான் சொல்ல வந்த விஷயம் வருங்காலத்தில் விளங்குன்றார். எனக்குள்ள விளங்குதான் அவருடைய தயவு, அவருடைய கிருபை, மகா மேன்மையின் ஐஸ்வர்யம் வருங்காலத்தில். இப்போது இன்னத்த பணத்தை கொடுத்தாரு பார்த்தா பரதேசியாக தான் இருக்கிறான். இன்னத்த செல்வம் வந்துட்டு, செல்வம் வரலப்பா நான் செல்வாந்தன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ நினைக்கிற செல்வம் அல்ல, நீ நினைக்கிற ஐஸ்வர்யம், நீ நினைக்கிற உயர்வு இது அல்ல அவர் சொன்னது. ஆனால் உன்னை உயர்த்தி வைத்தாரா? எங்கே போய் உட்கார வச்சுக்கிறாரு? உன்னதத்தில் உட்கார வச்சுக்கிறாரா? எங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அதுதான் படிச்சுங்க. அவரோடு கூட எழுப்பி இது உலகத்தில் வீட்டில் உங்களை தூக்கின்னு போய் அங்கே உட்கார வச்சுருக்கிறார். யாரை எடுத்துன்னு போய் யாரை எங்கே உட்கார வச்சுக்கிறீங்க என்று உலகம் கேட்கும், என் தேவன் தூதலும் கேட்பாங்க. அநேக முறை சொல்லியிருப்பேன், நம்புவேன். ஒரு பிச்சைக்காரி ராஜா பார்த்து நேசிச்சுட்டு அவர் ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லி கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யார் மேலே கல்யாணம் பண்ணிட்டா ராஜா சாப்பிட்றாரு, பரிமாறப்பட்டால் நான் சாப்பிடவே மாட்டேறான். என்ன இருக்குது அவ்வளோ மகிழ்ச்சியாக சாப்பிட்ட மாதிரி தெரியல. எனக்கு தனியாக கொடுத்துருவாங்க, தனியாக கொடுத்துருவாங்க.
எல்லாத்தையும் தனியாக கொடுத்துருக்கா. ஆமாம், எனக்கு சாப்பிடணும், உங்களோட உட்காந்து சாப்பிட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என் குடும்பம். சரி கொடுத்துட்டு என்ன தான் பண்ணுறான்னு ராஜா ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டார். என்ன தான் பண்ணுறா இவன் வாங்க சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு மாடத்தில் வச்சுட்டு அம்மா தாயே குடும்பம் அம்மா தாயே குடும்பம் 100 மாடத்தில் வச்சுட்டு கூப்பிட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்றா. அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது. என் பழக்கம் அதையா அரண்மனையில் உட்காந்தாலும் நான் பழகினது இந்த அம்மா தாயை கேட்டு வாங்கி சாப்பிட்டது தானையா. அதுதான் எனக்கு திருப்தியாக இருக்குது, அதுதான் மகிழ்ச்சி. அந்த சாப்பாடை திருப்பி மாடத்தில் வச்சு கேட்டு சாப்பிட்ற அந்த பழக்கத்தின்படியே இருந்து விடாதையா. உன்னை உன்னதத்தில் உட்கார வச்சுக்கிறேன் ஆண்டவன். உலகத்தான் அல்ல, உலகத்திலிருந்து நீ எதிர்பார்க்க வேண்டியவனும் அல்ல. நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்தே நீ எல்லாம் வாங்க முடியும் அளவில் தான் உன்னை வைத்திருக்கிற. It's a true, but sometimes we never believe that. God has made us to be seated beside Him. அதுதான் உண்மை. உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்தவர் எப்படி இருப்பார்? அதே பிச்சைக்காரத்தன்மையாக வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட கூட உட்காந்து இருக்கிறவனுக்கு நம்ம போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக வச்சா தானேங்க நம்ம மதிப்பான். சொல்லுவீங்களே, என்ன நான் இதை வாங்கி கொடுத்தாங்கன்னு அவங்க கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். நான் வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னும் போது எப்படி இருக்கணும்? அதை பார்க்கும்போதே பரவாயில்ல, இவ்வளோலாம் வாங்கி தராங்களா இல்லை அவங்க சொல்லணும் நம்ம விரும்புவோம்ல. அப்படி தானே தேவன் விரும்புவார். தேவ பிள்ளைகளை மறக்காதீர்கள், நீங்கள் உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள். கொலோசி நிருபத்தில் பவுல் வேறொரு வார்த்தை பயன்படுத்துவார். 3ஆம் அதிகாரம் 1லேருந்தே நீங்கள் வாசிக்கணும். இங்கே உயிர்ப்பித்தார் என்றார், அங்கே எழுந்ததுண்டானா என்கிறார். அப்போ கிறிஸ்துவோடு கூட இங்கே உயிர்ப்பித்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்து ஈட்டிருக்கும் இடத்திலுள்ள மேலாதனை தேடுகள். ஏன்னா நீங்கள் அங்கே தான் உட்காந்து நிற்கிறீங்க, அங்கே இருக்கிறத தான் தேடணும். இங்கே வந்துட்டு மாடத்தில் உட்காந்துன்னு கேட்டுன்னு கூடாதுன்றார். வாசிப்போம். வாசிப்போம். ஆமாம், அங்கே தான் எடுத்து போய் உங்களை மறைச்சி வச்சுக்கிறாரு. தம்முடைய தீங்கு நாளில் தம்முடைய என்னை கூடார மறைவில் மறைத்து வைக்கிறார்ல. அது தாவீதின் அனுபவம். அதையால் அவருடைய வாழ்க்கையில் அப்போவே ருசித்திருக்கலாம். இப்போது இதுதான் உண்மை என்கிறார் பவுல். தேவ பிள்ளைகளை மறந்து போகாது. நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்கள் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள் என்றார். ஆண்டதால் நாம் மறந்துட வேண்டாம். நம்மை அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்திருந்த நம்மை அந்த மறித்த தன்மையில் விட்டு விடாமல் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம உயிர்ப்பித்து அந்த அவரோடு கூட உட்கார வைத்த விஷயத்தை இப்போ புரியாத நான் வருங்காலத்தில் தான் புரியண்டா. இப்போ அதெல்லாம் புரியாது. இப்போதைக்கு நம்ம மக்கள் அவன் கேட்குறாயா இப்படி கேட்குறான். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஃபிலிக்ஸ் நீ ஊழியர் தொடங்கி, எவ்வளோ ஆயிடுச்சு, எத்தனை ஆச்சுன்னா எனக்கு தெரியல, கணக்கு பார்க்கக்கூடாது. நான் நடிகை கூட சொல்லி தான் இருக்கிறேன். 84 ஞானஸ்தானம் பெற்றேன்னு வாஸ்தவம் தான். 84 ஞானஸ்தானம் பெற்றால் இப்போ ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சுன்னுவீங்க? 40 வருஷம்னுவீங்க. 40 வருஷமாக நான் ஊழி செய்கிறேன்னா நான் செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்வேன். ஆனால் முழு நேரம் என்று சொல்லும் பொழுது எப்போ சொன்னால் 90ன்னு சொல்லலாம். எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், தேவ பிள்ளைகளை உலகம் இன்னும் கேட்குறது என்னத்து பெருசாக சாதிச்சா எவ்வளோ பேர் வராங்க, எத்தனை குடும்பத்தை கிறிஸ்துக்குள் நடத்தின தெரிலப்பா. பின்னால் நிற்கிறவங்க என்ன நான் சொல்கிறதுக்கு என்ன 5 குடும்பமாக 6 குடும்பமாக நான் கணக்கு பார்க்கலையா. உட்காந்து கணக்கு பார்க்குறது எனக்கு வேலையும் இல்லை, அது எனக்கு நேரமாக நான் எடுத்துக்கொள்ளல. ஆனால் ஒன்று தெரிகிறது, உலகம் இன்றும் கேட்கான நம்மை கர்த்தர் உன்னதங்களில் தான் உட்கார வைத்திருக்கிறார். அப்படி என்றால் உதவி என்பது அங்கிருந்து தான் வரும் என்பது உண்மை. நான் அடிக்கடிக்கு இப்போ அமெரிக்காக்கார நான் உழைக்கிறேன், அமெரிக்காக்கார எதுக்கு எனக்கு காசு தரணும்? நான் உழைக்கிறது இந்தியர்களுக்கு, அதுவும் தமிழர்களுக்கு என்று சொல்வேன்னா அது இன்னும் ஒரு கொடி கிட்ட நெருங்கணும். அப்போ அவர்களுக்காக
என் தமிழ் இன ஜனங்களோடு சேர்ந்து கலந்து வாழ்கிற தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற அவர்களுக்கு தான் நான் உழைக்கிறேன். அதனால் அவர்கள் தருவார்கள், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அவர்களை வைத்து தான் கர்த்தர் தருவார். அல்லாமல் அவங்ககிட்ட நான் வரலையே, அவங்க எனக்கு தரணுமே என்பதெல்லாம் நான் கேட்கல. அங்கே நான் பார்க்கவும் இல்லை, அது என் கண்களில் படவும் இல்லை, அது என்னுடைய கோரிக்கை இல்லை. நீ என்ன இப்படி சொல்கிறேன்னுவார்கள். இனத்தார் ஜனத்தார் என் உடற்பிறந்தவர்கள் கேட்குறா, நீ இப்படியே சொல்லி இப்படியே தான் இருப்பியாருங்கிறாங்க. நான் எப்படியா இருக்கிறேன் நீ நினைக்கிற? என்ன நினைக்கிற? நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேனா? இல்லைடாப்பா. என் தம்பியின் குடும்பம் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் பிலிப்ஸு, எங்கள் உடன்பிறப்பில் எல்லாம் வந்து என் பிள்ளைங்க படிப்பு கேட்டிருக்கிறாங்க. நான் ஒரு நாள் கூட வந்து கேட்கறது இல்லையா? அவன் படிக்க தான் வச்சிருக்கிறான். நான் என் காரியமாக நான் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. அதனால் ஆண்டோட பிள்ளைகளை நம்ம உட்கவரைத்து வைத்திருக்கிற உன்னதர், அவர் உதவி செய்ய வல்லவர், அவர் தான் செய்தார், செய்து கொண்டும் இருக்கிறார், இனியும் செய்வார். தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். அதனால் ஒரு நாளும் ஒருபோதும் நம்முடைய மாம்சம் மனசும் விரும்பினவில்லை செய்ய வேண்டாம். மனசு சொல்லுது ஒரு பெருசாக கட்டிட்டு போயிடணும் இல்லை, அதுக்காக அவங்ககிட்ட போய் கேட்டுடலாம், வெக்கத்தை விட்டு கேட்டுடலாம். நீ என்னடா பண்ண போகிறன்னு என் தேவன் சில பேரில் கேட்பார். மனசு சொல்லுது, வெக்கத்தை விட்டு போய் கேட்டுரு, கேட்டால் தானே கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க. கேட்க யார்கிட்ட போய் கேட்க சொல்கிறேன்? இல்லை வேண்டாம். இதுவரையில் உதவினவர் இதுவையும் உதவ வல்லவர், இம்மட்டும் நடத்தினவர் இனி நடத்துவார். இதில் தெளிவு இருக்கான்ற பிள்ளைகள். ஆனால் நம்முடைய மாம்சம் மனசு சும்மா இருக்காதுன்னு தான் அன்றைக்கே சொன்னேன் நான் உங்களுக்கு. அதுதான் நிறைய விருப்பம் நமக்கு தேவையில்லாதது, அந்த விருப்பம் அவசியம் இல்லாதது. வாசித்து முடிப்போம். 8 படிக்கிறீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. வாசிங்கள். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறது. ஆமாம், நம்ம அங்கே அடுத்த சப்ஜெக்ட் நம்ம அங்கே போவோம், அது நம்ம நேரம் இருக்காது. 8 மாற்ற நிறுத்துகிறேன். கவனிங்கள். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அப்படி எப்போ இருக்கும்போது நீ எதுக்கு? இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யூ. இன்னைக்கு காலையில் கூட நம்ம சொன்னோம், டோன்ட் ட்ரை டு ஷோ யுவர் செல்ஃப். உங்களால் உண்டானதல்ல. இது வரைக்கும் செய்தவர் அவரையா உங்களால் உண்டானதா? நான் இப்படியோ சாமர்த்தியமாக ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு இந்த அறிவெல்லாம் அவர் இல்லை, எனக்கே நானே பிரயாசப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன் என்று சொல்கிறதுக்கு முடியாதையா? இட்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் மை காட். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது உங்களால் உண்டானது அல்ல, ஒருவனும் பெருமை பாராட்டுவதுபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. நான் இவ்வளோ காரியம் செய்து அதனால தான் என்னை ரட்சித்தார். கர்த்தர் கிருபையாக ரட்சித்தார். ரட்சிப்பு என்பது எதனால் உண்டாயிட்டென்றால் கிருபை. இட்ஸ் டோட்டலி கிரேஸ். கிரேஸ்னா கிருபை தான், ரைட். கிருபைனா கிரேஸ். நீங்கள் தெரியும். ஒன்றுக்கும் பாத்திரம் இல்லாமல் ஒன்றும் செய்யாமல் ஒருவன் பெறுவானானால் அதுதான் கிருபை. ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஒரு துரும்பும் தூக்கி வைக்கலை, ஆனால் கையில் வந்துட்டுனா அதுதான் கிருபை. கர்த்தருடைய பிள்ளைகளை கிருபையாக நம்ம காரியம் செய்கிறார் நம்முடைய தேவன், கிருபையின் தேவன். அந்த கிருபை அளவில்லாதது, நினைவில் வைப்போம். இந்த கிருபைக்கு பாத்திராய் வாழ்வோம். தொடர்ந்து இதை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க நாம் வருகாலில் சமயம் எடுப்போம். கர்த்தர் சித்தமானால், கிறிஸ்துவின் வருகை தாமதமானால் தேவ கிருபையின் பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் அந்த வார்த்தை ஆசீர்வாதம் தருவாராக.